இன்னைக்கு தம்பி எங்களுக்கு வந்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு மன்னனே வந்துட்டார். என்ன சொல்றீங்க? மதுரை மன்னனே வந்துட்டார். அரசியல் செஞ்சவங்க உங்களோட இணைஞ்சு செயல்பட வந்திருக்காங்க. அதாவது சொல்லட்டா, பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுமே என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா பேரறிஞர் பெருந்தை அண்ணாவுடைய கொள்கையிலிருந்து திமுக மாறுபட்டதன் அடிப்படையில் தான் அதிலிருந்து விலகி அண்ணாவுடைய கொள்கைக்கு குழி தோண்டி புதைத்த கலைஞர் அவர்களுடைய போக்கு மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அவர் தொடங்கின இயக்கத்தில் ஒரு தலைவனுடைய பெயரையும் தலைவனுடைய படத்தையும் தன்னுடைய கொடிக்கும் வைத்து அந்த பெயரே காலங்காலமாக விளங்க வேண்டும், அந்த இயக்கம் வீர்கொண்டு எல்ல வேண்டும் என்று அண்ணாவுடைய திருப்பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் சூட்டியவர் புரட்சி தலைவர். அதன் கீழே பணியாற்றினோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தம்பி மன்னன் மிக சிறப்பாக பணியாற்றியவர். மதுரையில் மிகவும் தீவிரமானவர், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவர் கொள்கை ரீதியாக எனக்கும் இப்போ பொதுவாக என்னென்னா, அவர் கொள்கை ரீதியாக மோதுவார். நானும் கொள்கை ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடுபட்டிருக்கோம். இன்றைக்கி தம்பியினுடைய அவருடைய உழைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்றிய அந்த இதெல்லாம் இன்னைக்கு அவருக்கு இன்றைக்கி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அற்புதமான உழைப்பு வைத்து தான் அவருக்கு துணை மேயர் பதவியே ஏற்கனவே இந்த டாக்டர் கலைஞர் கொடுத்தார். அதற்கு பிறகு சில பேர் கருத்து மாறுபாடுகள்லாம் அவங்களுக்குள், அது உள்கட்சி பிரச்சனை. நான் அதுக்கெல்லாம் போகலப்பா. என்ன சொல்கிறீங்க? நான் இப்போ அதெல்லாம் இல்லை. அவர் அங்கே இருக்கும்போது அவர் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தார், என்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருந்தேன். அதான் இது அந்த அதில் நான் இருந்தேன். இன்றைக்கி தம்பி எங்களுக்கு வந்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு மன்னனே வந்துட்டார். என்ன சொல்கிறீங்க? மதுரை மன்னனே வந்துட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.